ஆனால் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது அருண் தமிழ் கேம் பிளே. இன்னைக்கு வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்வின்ஸ் தான் கைஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெயின் டோர் எஸ்கேப் தான் கைஸ் பண்ண போகிறோம். நம்ம போன வீடியோவிலே பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ட் மோடில் ரூஃப் டாப் எஸ்கேப் பண்ணியிருக்கோம் கைஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரீம் மோடில் வந்து மெயின் டோர் எஸ்கேப் பண்ண போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் நான் எஸ்கேப் ஆனேனா ஆகலையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்புறமா இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது கைஸ், நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ், அப்போ தான் இந்த மாதிரி நிறையா வீடியோ உங்களுக்கு வரும். சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினாலும் அட்லீஸ்ட் ஒரு லைக் மட்டுமாவது பண்ணுங்கள். ஓகே கைஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது கிட்டத்தட்ட ஹார்ட் மோட் மாதிரியே தாங்க இருக்கும், ஆனால் ஸ்பீடு எல்லாமே வந்து கூடியிருக்கும். நமக்கு ஹெல்த் டிக்ரீஸ் ஆகிற இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப கூடுங்க. அதாவது சின்னதாக ஏதாச்சும் ஒரு இல்லை பேசிகிட்டு இருக்கிறதுலே கீழே விழுந்துட்டேங்க. சின்னதாக ஏதாச்சும் ஒரு அடிப்பட்டாலுமே நிறைய ஹெல்த்து குறையுங்க. அதனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தாங்க ஆடணும். அப்புறமா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து ஹார்ட் மோட் சேலஞ்ச் பண்ண வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்ரிக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு இதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இங்கே வந்து எல்லாமே ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க. எப்பயுமே வந்து ப்ரீ பிளான்டாக இருக்கணும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. நம்ம இந்த வீடியோவில் எங்கெங்கெல்லாம் லேசர் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுவோங்க ஓகேவா. அதோட இது தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணணும். அதோட படிகளை ஜம்ப் பண்ணி பார்த்துல ஓரமாகவே ஜம்ப் பண்ணிப்பாங்க. ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவனை வந்து அவனே கீழே தள்ளி விட்டுக்காமல் கரெக்டாக போவான். அதுக்கப்புறமா மேலே வந்து போங்க கைஸ். ஏன்னா சப்போஸ் கிராண்ட்பா வந்து வந்தாலும் வருவான். இப்போ பார்த்தீங்கன்னா வரல, கிச்சனில் செக் பண்ணி பார்க்கலாம் கைஸ். நமக்கு மாஸ்க் கிடச்சிருச்சுங்க. ஒரு சின்ன மிஸ்டேக்னால பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்பை நான் கட் பண்ணிட்டேன். எனக்கு அது மட்டும் ஃபோன் ஹேங் ஆகிடுச்சு கைஸ், அதனால் அது மட்டும் கட் பண்ணிட்டேன். நமக்கு மாஸ்க் கிடச்சா போங்க. சப்போஸ் இப்போ கிச்சனில் மாஸ்க் இல்லைன்னா நீங்கள் ஒரு இடமா மெதுவாக போய் தேடி பாருங்கள். இப்போ நம்ம வந்து இந்த ரூம் க்ளோஸ் பண்ணிடலாம். இங்கே ஏதோ இருக்குது, என்னன்னு தெரில. கன் பீஸாக என்ன? இல்லைங்க, ரேட் பாய்சனு. ஏதாச்சும் நான் என்ன செய்ய, அந்த குண்டு பைய காப்பியில் தான் கலந்து விடுற மாதிரி இருக்கும். அது ஒருக்கும் யூஸ் இல்லைங்க. அதனால் நம்ம இது இங்கே போட்டு இந்த லேசரை உடச்சி விட்ருவோம். ஆனால் நம்ம டக்குன்னு வெளியே வந்துடணுங்க. ஏன்னா நம்ம பக்கத்தில் இருந்தாலும் நம்மளும் வந்து செத்துருவோம். அதனால் நம்ம கொஞ்சம் தூரமாகவே போடுவோம். போட்டு ஹேட்ரிக்கு 3 பேர் செஞ்சீங்க. ரைட்டு, இப்போ இங்கே தான் இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. இது இருக்கா? சரி, ஓகே. நமக்கு அந்த நம்ம டர்ட்டி ஃபேப்ரிக்னு ஒன்று கிடைக்கும். அது இருந்துச்சுன்னா ஹெல்த் லைன் கூட்டிக்கலாம். நம்ம இப்போ இங்கேருந்து அடுத்தடுத்த பொருள் செக் பண்ண போகலாம். இங்கே என்ன இருக்குது? இங்கே அயன் டிஸ்க் இருக்குது. ரைட், ஓகே. அந்த இடத்துல பட்டன் தாங்க இருக்குது. பட்டன் தான், ஆமாம் பட்டன் தான் இருக்குது. பிரச்சனை இல்லை. இப்போ இங்கே கிச்சனில் செக் பண்ணி பார்க்கலாம், இங்கே இருக்கா. ஆனால் இந்த கேமில் ஒரு எக்ஸ்ட்ரீம் மோடில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னா உங்களுக்கு டைனமைட் வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்காதுங்க. 1 2 இல்லை வந்து மேக்ஸிமம் 3 தான் இருக்கும். அதனால் வந்து நம்ம வந்து என்ன சொல்லலாம், ஒரு நோ வெப்பன் சேலஞ்ச் மாதிரி தான் ஆடுற மாதிரி இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் ஸ்லெண்டரினா மாஸ்க்கை வந்து கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருங்க கைஸ். அது இருந்தாலே நம்ம ஈஸியாக ஆடலாம். அப்புறமா இங்கே ரிவால்வர் பாட் இருக்குங்க. இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து சேர்க்க ஆரம்பிச்சுவோம். ஓகே கைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கோடு இருக்குது 3433. இதை நம்ம மேலே போய் அடிப்பாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எந்த ரூம்குள்ளே போனாலும் கதவை சாத்திட்டு போங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் மாஸ்க்கை கலட்டினா கூட அந்த டோர் சத்தத்தை கேட்டு நம்ம டக்குன்னு போட்டுடலாம். இங்கே பேட்டர்ன் இருக்குது கைஸ், இதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மேலே போய் கோடையும் பேட்டர்னையும் போட்டுருவாங்க கைஸ். அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தோன்னே இங்கே வந்து ரிவால்வர் பீஸ் இருந்துங்க. இதை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ மேலே போய் நம்ம வந்து நம்பரை ஃபஸ்ட்டு டைப் பண்ணிடலாம். அப்போ தான் மேலே பார்த்தா இங்கே ஒரு மோஷன் சென்சார் வச்சுருக்கேங்க. அட பாவிகளா, 3 சென்சார் பார்த்திங்கன்னா அந்த கேமில் இருக்குது. அதனால் மேக்ஸிமம் நம்ம மாஸ்க்கை போட்டே பேட்டர்ன் டைப் பண்ணலாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா எப்போ என்ன ஆகும்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதனால் இது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். கொஞ்சம் நம்ம பண்ணால் ஈஸியாக விளாட்லாம். பார்த்தீங்களா, அந்த சங்கமே வந்துருச்சு. கதை பூட்டிடுவான். அடப்பாங்களே, அங்கிட்டு கூடி போயிடலான்னு பார்த்தேன், கதவை பூட்டிட்டு. ஏன்னா நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் லாக் இருக்குல்லங்க, அங்கே ஒரு சின்ன ஒரு பொந்து மாதிரி இருக்கும். நம்ம இதையும் எடுத்துக்கலாங்க, நமக்கு ஹெல்த்து யூஸ் ஆகிக்கும். அதுக்கப்புறமா இங்கே என்ன இருக்கா? ஒன்றுமே இல்லை. அவன் போயிட்டான் நல்லாயிருக்கும். போயிட்டாங்க. திருப்பி வேறு சவுண்டு விடுச்சு. பார்த்தீங்களா, சொட்டை இங்கே வந்து பார்த்துட்டு போகுது. அதுக்கு தான் நான் சொன்னேன், கரெக்டாக நம்ம மாஸ்க் போடே டைப் பண்ணால் தான் நல்லா எஸ்கேப் ஆக முடியும். இப்போ இந்த 3 டிக்கெட்டு இங்கே போட்டு தள்ளிடலாம். போட்டு ஹேட்ரிக்கு. சரி, ரைட்டு. இப்போ நம்ம கீழே போயிட்டு இந்த பார்ட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வரலாம். நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், அது மாதிரியே மொட்டையை வந்து 3 பேர் சுற்றிட்டா மேலே போவாங்க. அது வந்து
என்ன இதுன்னு தெரியல. அவனுக்கு காது கேட்காது, அது கன்ஃபார்ம் தான். ஆனால் அந்த கேமில் 3 பேர் அவுட் ஆகிட்டா அவன் கண்டிப்பாக வருவான். அதனால் நீங்கள் அவங்க 3 பேர் போயிட்டாங்கங்கிற அந்த அசால்ட்னஸில் மாஸ்க்கை மட்டும் கழட்டிடாதீங்க கைஸ், ஓகேவா? அதுக்கப்புறமா நம்ம இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்போ நமக்கு இன்னும் வந்து அந்த நடுவில் பகுதி மட்டும் தான் தேவைப்படுது. இப்போ நமக்கு ஒரே ஒரு ஹெல்த் இது தாங்க இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே இது கிடச்சிது, எனக்கு டோர் ஹேண்டில் கிடச்சிது. அதை நான் இங்கே போட்டு வச்சுருந்தேன். ஓகே கேஸ், நம்ம இப்போ அடுத்து வந்து கோட் அடிச்சிடலாம். கோடு வந்து 3433. இங்கே பார்த்தீங்கன்னா பம்ப் ஹேண்டில் கிடச்சிருக்குங்க. இப்போ நம்ம மேலே ஒரு சவுண்டை போட்டுருவோம். அப்போ தான் எல்லோரும் மேலே வருவாங்க. நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து டைம் கரெக்டாக இருக்குங்க. மொட்டையும் எல்லாம் மேலே தாங்க இருக்காங்க. அவங்க 2 பேர் மட்டும் தான் கீழே இருக்காங்க. அவங்கள எப்படியா மேலே போய்க்கணுமே. ஆனால் போட்டேன் நான் எப்படியோ. ஆனால் யாரோ பார்த்துட்டாங்க என்ன. சொட்டை பார்த்துருச்சா? செத்துட்டேன்டி. ஊற இப்போ இங்கே போயாச்சு. நம்ம இங்கேருந்து திருப்பி பார்த்தீங்களா போயிடுச்சு. மேக்ஸிமம் இந்த ரூமுக்கு வந்தாலே யாரும் இந்த ரூமுக்குள்ளே வரமாட்டாங்க. இது என்னன்னு தெரில, இந்த கேமில் ஒரு கிளிச்சா இல்லை என்னன்னு தெரில. இந்த ரூமுக்குள்ளே போனாலே வந்து பாதி பேர் வரமாட்டேங்கிறாங்க. மொட்டையாக வேணால் வருவான், ஆனால் இந்த 3 பேர் வரமாட்டேங்கிறாங்க, என்னன்னு தெரிலங்க. அதுக்கப்புறமா அங்கேருந்து வேகமாக வந்து இந்த இடத்துல உள்ள லேசரையும் பிரேக் பண்ணி விட்ருவோம். அதுக்கு இங்கே வந்து டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுறது சவுண்டு போட்டு நீங்கள் நம்ம ராசி போலங்க 3 வாட்டி ஹேட்ரிக் வந்துருச்சு. அதாவது ஹேட்ரிக் அடிச்சிட்டோம் நம்ம. இப்போ வந்து இதை வந்து இது பண்ணிடலாங்க. அந்த பம்ப் ஹேண்டில் வச்சு அடித்து அந்த பாக்ஸை கீழே தள்ளி விட்டுறலாம். ரிவால்வர் இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நான் அங்கேயே சுட்டு அப்படியே எடுத்துடுவேன். அது இல்லை ரைட்டு. இப்போ எடுத்து ஓப்பன் பண்ணிடலாம். அப்புறமா நீங்கள் மேக்ஸிமம் வந்து எக்ஸ்ட்ரீம் மோடில் பிளாஸ்மா கன் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது எப்படி வந்து நம்ம சுட்டாலுமே நமக்கு லைட்டாக ஹெல்த்து கம்மியாக தான் செய்யும். அதனால் நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். ஆனால் நீங்கள் டோர் ஹேண்டில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து சுவிட்ச் போர்டு கீ இருக்கும், இல்லைன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கும். ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து ரேர்லி இருக்கும், ஆனால் சுவிட்ச் போர்டு கீ வந்து கண்டிப்பாக இருக்கும் கைஸ், ஓகேவா? அங்கே ரெட் கீ இருக்குது, அதுதான் மெயின் டோருக்கான கீயை. இப்போ நம்ம வந்து கீ எடுத்துருவோமா வேணாங்க. நம்ம அதுக்கு முன்னாடி இதை எடுத்துடலாம். டோர் ஹேண்டில் எடுத்து அங்கே ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துருவோம். உள்ளே என்ன உள்ளே சுவிட்ச் போர்டு கீ இருக்கா இல்லை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் கைஸ். அதுக்கப்புறமா மேலேருந்து கீழேருந்து மேலே வந்து இந்த ஒரு டோர் ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த டோர் ஹேண்டில் அங்கேருந்து எடுத்து வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்புறமா அந்த ரிவால்வர் பாட்டு இங்கே இருக்கான்னு செக் பண்ணுங்க. இங்கே இருக்கிற மாதிரி தெரில, இருந்தால் இங்கே இருக்கணும், இல்லைன்னா உள்ளெல்லாம் இருக்காது கைஸ். அதனால் நம்ம அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்துட்டேன். இங்கே அயன் கார்டு இருக்கான்னு செக் பண்ண வந்தேங்க. அதுக்கு முன்னாடி இங்கே வந்து நீங்கள் அந்த பலகை எடுத்தோன்னே இந்த சவுண்டுக்கு வருவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அப்படி வரலை அப்படின்னா இந்த பிளாங்க் எடுத்து இந்த பிளாங்க் மட்டும்தான் இந்த இடத்துல போட்டால் சவுண்ட் வரும். அதனால் நீங்கள் வேறு எதையும் போடாதீங்க, பிளாங்க் போட்டால் மட்டும்தான் சவுண்ட் வரும். இப்போ சப்போஸ் அவங்களே போய் இந்த மாதிரி இந்த அவுட் ஆகிட்டாலும் பிரச்சனை இல்லை. அப்படி சப்போஸ் போகாமல் இந்த டோர் பக்கத்தில் நின்றுட்டே இருந்தாங்கன்னா அந்த டோரை லைட்டாக க்ளோஸ் பண்ணுங்கள். அந்த ஃபோர்ஸில் வந்து வெடிச்சிருவாங்க. இப்போ நம்ம கீழே போயிட்டு கரண்டையும் ஆஃப் பண்ணி விட்ருவோம். இங்கே அயன் காக் இருக்கா? இல்லையேங்க. சரி, அப்போ கண்டிப்பாக அந்த பொந்துக்குள்ளே தான் இருக்கும். அந்த பொந்துலேருந்து எடுக்க ஒரு ட்ரிக்கு சொல்லி கொடுக்குறேங்க. அதுக்கு நம்ம வந்து மேலே போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதனால் நம்ம இப்போ சும்மா போய் மேலே அந்த ரூமில் என்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் கிடச்சா மோனாலிசா பெயிண்டிங் எடுத்துடலாங்க. அதனால தான் இங்கே பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸையும் பார்த்திங்கன்னா நம்ம எங்கேயாச்சும் உடைக்க முடியாது. ஏன்னா 30 செகண்ட் அப்படிங்கிறது டக்குன்னு முடிஞ்சிடும். இப்போ பார்த்திங்களா நான் உடைக்கலான்னு போகிறப்ப பார்த்திங்கன்னா இளநீ ஸ்பான் ஆகிட்டான். அதனால தான் கைஸ் நம்ம வந்து பாக்ஸை வந்து ஒரு ட்ரிக் இருக்குது, அதை வச்சு உடச்சோன்னு வைங்க. நம்ம மாஸ்க்கை கலட்டினாலும் அவங்களுக்கு தெரியாது. அது ஒரு ட்ரிக் இருக்குது, நான் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி அயன் காக் இருக்கா இல்லையான்னு மட்டும் செக் பண்ணிக்கலாங்க. இங்கே ரிவால்வர் பாட்டு இருக்கா? இருக்குங்க, ரிவால்வர் பாட்டு இருக்குல்ல, எனக்கு தெரில. இதை நம்ம எடுத்துக்கலாம். போயிட்டாங்களா? நிற்கிறேன். இல்லைங்க, போயிட்டாங்க. இப்போ எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ நம்ம அங்கே போய் செக் பண்ணிடுவோம். ஓகே கேஸ், நான் பார்த்துட்டேன். அந்த இடத்துல தாங்க அயன் காக் இருக்குது. நம்ம அதுக்கு முன்னாடி இந்த ரிவால்வரை ஃபிக்ஸ் பண்ணி அந்த பக்கை போட்டு தள்ளிடலாம் கேஸ். அப்போ தான் இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்க முடியும். ஓகே கேஸ், நம்ம வந்து கன்னை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுங்க. ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது. நம்ம அந்த பெயிண்டிங் எடுத்துருவோம். அதுக்கு முன்னாடி 1 2 3
போட்டு தெளிச்சு இப்போ நம்ம வந்து இங்கே மெதுவாக போகணுங்க. ஏன்னா அந்த பக்குக்குள்ளே மாட்டி, அதாவது காலில் மாட்டி கூட நம்ம வந்து டெட்டாக நிறையா வாய்ப்பு இருக்குது. அதனால் நமக்கு மெதுவாக போவோங்க. இதுக்கு மேலே இந்த ரிவால்வர் தேவைப்படாது. ஏன்னா மேக்ஸிமம் நம்ம சுட்டாலும் வேஸ்ட்டு தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் தான். அது சுட்டா என்ன, சுடாட்டி என்ன. நம்ம அதனால் மாஸ்க்கை வச்சே நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். இப்போ மேலே போய் நான் கன்டினியூ பண்ணுறேன். கைஸ், அதுக்கப்புறம் அந்த பாக்ஸை வந்து எப்படி உடைக்கணும்னு சொல்லித்தரேன். அதை க்ரோபார் வச்சே உடச்சிடலாம். இருந்தாலும் நீங்கள் வந்து அப்படியே அதை மூவ் பண்ணிட்டே வந்துடுங்க. கரெக்டாக அந்த ரூம்குள்ளே வந்துடுங்க கைஸ். ஏன்னா இங்கே உடச்சாலும் சவுண்டு கேட்காது. இது மண் தரனால சவுண்டு கேட்காது கைஸ். அதனால் நீங்கள் மெதுவாக உருட்டிகிட்டே வந்துடுங்க. சப்போஸ் உங்களை யாராவது துரத்துனாலும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் இதை உருட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வெளியே போயிட்டு வந்துட்டிங்கன்னா அவங்கெல்லாம் போயிடுவாங்க. என்னோடய நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரில, துரத்தலைங்க. பாபு பையெல்லாம் அங்கேயே நின்றுட்டான். என்னன்னு தெரில. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். என்ன இது வுட்டு ஹேண்ட் வீலாக நம்ம காயினே எடுத்தாச்சுங்க. ஹேண்டில் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து இதை இங்கே போட்டு நான் ஃபஸ்ட்டு மோனலிசா பெயிண்டிங் எடுத்துடலாம். ஏன்னா காயின் எடுக்கிறதுக்கு கூட ரொம்ப ஈஸியான வேலை தாங்க. மோனலிசா பெயிண்டிங் தான் கஷ்டம். ஏன்னா அது ரொம்ப மெதுவாக போகணும் கைஸ். அதனால் நான் இப்போ அங்கே போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன். ஓகே, நம்ம இங்கே வந்தாச்சுங்க. இப்போ நம்ம மாஸ்க் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த டைம் தாங்க நம்ம ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ஏன்னா இந்த டைம் வந்து யாரும் நம்மளை பார்த்தாலும் நம்ம கொஞ்சம் பயப்படாமல் கரெக்டாக போகணுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நம்ம சாக மாட்டோம். செத்தா கூட பிரச்சனை கிடையாது. ஏன் சாகாமல் நம்ம வந்து கீழே விழுந்துருவாங்க. அந்த சவுண்டில் வந்து எவனா அடிச்சுட்டு போயிடுவான். அதுதாங்க ரொம்ப கடுப்பாகும். அதனால் நம்ம மெதுவாக பொறுமையாக வந்து இந்த இடத்துல பழகி வச்சிட்டோன்னா கரெக்டாக இருக்குங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்க்ரூ எல்லாத்தையும் கழட்டி விட்டுலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 டைம்ஸ் பார்த்துக்கோங்க. சவுண்ட் எதுவும் கேட்கல அப்படின்னா டக்குன்னு பெயிண்டிங் எடுத்துகிட்டு மாஸ்க் போட்டுங்க. ஏன்னா அந்த ஒரு இரும்பு தகரம் கீழே விழுந்த சவுண்டுக்கு கண்டிப்பாக வருவாங்க. அதனால் நீங்கள் மாஸ்க் போட்டுட்டு கரெக்டாக கொஞ்சமாக சைடில் வந்துட்டு அப்படியே இங்கே சைடில் வந்து ஒரு கீழே ஒரு பலகை தெரியுதா, அதில் வந்து மெதுவாக குதிச்சிட்டிங்கன்னா சந்தேகமே இல்லாமல் நம்ம நைஸாக அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிடலாங்க. கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டேங்க. அது ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஏன்னா பக்கத்துலேயே வேறு இருந்தாங்க. அந்த பெயிண்டிங் அங்கே போட்டால் தான் நம்ம கடைசி நிமிஷத்தில் எடுக்க ஈஸியாக இருக்கும்னு நான் ரொம்ப நேரம் டிஸ்ட்ராக்ட் பண்ணி எப்படியோ வந்து அந்த பெயிண்டிங் அங்கே போட்டேங்க. கைஸ், இப்போ நம்ம வந்து அந்த அயன் காக் எடுக்கலாங்க. கைஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு கரெக்டாக இவங்களை வந்து நல்லாவே டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுருங்க. எங்கேயாவது ஒரு நல்ல தூரமாக இருக்கிற ஒரு இடத்துல போய் நீங்கள் வர்ற மாதிரி நல்லா டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நான் வந்து இங்கே டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுறேன். பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மேலே வந்துடுங்க. இந்த டைம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. உங்களுக்கு சப்போஸ் பொறுமை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பலகையில் போய் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை நான் வந்து பொறுமையாகவே எடுத்துக்கிறேன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா ஃப்ளோர் வேறு இதில் கிராக் ஆகும் அப்படிங்கிறனால ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதனால் நீங்கள் வந்து எப்படியாவது கஷ்டப்பட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுட்டு அப்படியே மெதுவாக வந்து ஃபஸ்ட்டில் ஒரு ரூம் இருக்கா, இந்த ரூமுக்கு பார்த்தீங்கன்னா வந்துடுங்க. வந்தோடனே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு வெண்ட்டு தெரியும். அந்த வெண்ட்டில் கரெக்டாக நீங்கள் வைங்க. மாஸ்க்கை வந்து நீங்கள் போட்டுகிட்டே ட்ரை பண்ணுங்கங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டைம்னாலும் யார் வேணாலும் நம்மளை பார்க்கலாம். அதனால தான் அது கரெக்டாக அந்த ஆங்கிள் ஃபிட் ஆனோடனே நீங்கள் வந்து ஒரு வாட்டி பார்த்துட்டு அப்புறமா கரெக்டாக அதை வச்சு எடுத்துருங்க. இப்போ எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு ஆங்கிள் ஃபிட் ஆக. கைஸ், இப்போ எனக்கு வந்து எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுங்க. நான் அதனால் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா யாழினி பையன் போகிறா. சகுனியாக இருக்கீங்களா டே, ஒரு அயனுக்காக எடுக்க வர்றீங்களாடா. இப்போ கஷ்டம் வந்து நான் திருப்பியும் அந்த ஆங்கிளை கரெக்டாக வச்சு எப்படியோ பார்த்து லைட்டாக மிஸ் ஆகுதுங்க. ஒரு மைனர் கேப்பில் மிஸ் ஆகி அப்படியே எப்படியோ எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து இந்த இடத்துல ஒரு சவுண்டை போட்டுட்டு நம்ம வந்து மேலே போய் அதை ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் இப்போ வெளியே வந்துட்டு நீங்கள் மாஸ்க் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா பின்னாடி இருந்தும் அவங்களால அட்டாக் பண்ண முடியாது, முன்னாடி இருந்தும் அட்டாக் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா நீங்கள் யாரும் இல்லாதப்ப மாஸ்க்கை போட்டுக்கலாம். பார்த்தீங்களா சகுனிடா டே, கரெக்டாக உள்ள வாரத்தில் மொட்டை பையன் மேலே வரான். இப்போ நம்ம இங்கேருந்து கீழே போய் அந்த பட்டன் எடுத்துடலாம். இது வேறு சாவடிக்குது. சரி, நேரம் பார்த்து இங்கே வந்து நிற்கிறாங்க. நான் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பட்டன் எடுத்துகிட்டு கன்டினியூ பண்ணுறேன். கைஸ், அதுக்கப்புறமா நான் எப்படியோ மேனேஜ் பண்ணி எல்லாத்தையும் திசை திருப்பி விட்டேன் கைஸ். அதுக்கப்புறமா இங்கே வந்து
நம்ம அந்த பட்டனை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு இடம் அப்படின்னே சொல்லலாம். இங்கே தான் கைஸ் நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு போனோடனே பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் முன்னாடி போனால் கூட லேசரில் பட்டுருவோம். அதனால் அப்படியே குனிஞ்சிட்டு நீங்கள் மெதுவாக வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏஞ்சிக்கலாம். இங்கே ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அந்த பீரோவில் ஏதாவது இருக்கா? ஒன்றுமே இல்லை. என்ன எனக்கு ஏதாவது கொடுத்துருக்காங்க. எதையாவது அலைய விட்டு அயன்காக இட்டு வா, அதில் உனக்கு ஹேண்ட் பம்பை தரேன், அதை வச்சு அடி இதை வச்சு அடின்னு சரி கடுப்பேற்றுறாங்க மயிலாட். இப்போ இங்கே வெளியே வந்துட்டு நம்ம வந்து பட்டனை ப்ரெஸ் பண்ணுவோம். உள்ளேருந்து கண்டிப்பாக என்ன வருது பூட்டு சுவிட்ச் போர்டுக்கு வேறு லெவலு. நம்ம இப்போ டைம் பண்ணி எடுத்துடலாம். யாராவது இருக்காங்களா? யாரும் இல்லை. ரைட்டு ஓரமான்ட்டு எடுத்துகிட்டு டக்குன்னு மாற்றி விட்ருவோம். ஆஹா எடுத்துட்டேங்க. ஓகே நான் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மேலே கீழேருந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் போர்டு கீயை வச்சு டைமண்ட் எடுத்துட்டேங்க. இப்போ சவுண்டு கேட்டனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேலே வருவாங்க. அதனால் நம்ம வந்து ஹேண்ட் வீலை வச்சு நம்ம தண்ணி எடுத்து விட்ருவாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா காயின் மேலே மிதக்கும். கேஸ் நான் ஃபைனலி பார்த்தீங்கன்னா மேலே வந்தாச்சு. இங்கே ரெட் கீயும் டைமண்டும் இருக்குங்க. சவுண்டு வேறு கேட்குது. இந்த இதை வேறு இங்கே கரெக்டாக மாட்டி வச்சிடுறாங்கங்க. இது ரொம்ப கஷ்டப்படுத்துது. அதுக்கப்புறம் நான் எப்படியோ சவுண்டு கேட்காம மேனேஜ் பண்ணி நான் டைமண்ட் எடுத்துட்டேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அது கைமே அடிச்சுட்டே இருக்கேன். நான் டைமண்ட் எடுத்துகிட்டு திருப்பி ரெட் கீயை வேறு நம்ம எடுக்கணும். அதுக்கப்புறம் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ரெட் கீ எடுத்துகிட்டு இப்போ நம்ம இன்னும் எடுக்க வேண்டிய பொருள் அப்படின்னா காயின் மட்டும்தான் எடுக்கணும். மித்த எல்லாமே நம்ம எடுத்தாச்சு. அதனால் நான் கீழே போயிட்டு ஃபஸ்ட்டு பூட்டை திறந்து விட்டுறலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த 2 பேரும் என்னை வழி மறைச்சாங்க. அப்புறம் அவங்கள எப்படியோ டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு எப்படியோ வந்துட்டாங்க. வந்துட்டு இதை டக்குன்னு ஓப்பன் பண்ணி விட்ருவோம். ஏன்னா அந்த பூட்டு கீழே இந்த சவுண்டுக்கு வருவாங்க. எக்ஸ்ட்ரீம் மோட் அப்படிங்கிறனால நம்ம வந்து பார்த்து அங்கே போக வேண்டியிருக்கு. இப்போ நம்ம இங்கே வந்துட்டு இந்த கீயை போட்டுருவோம். நீங்கள் ஏதாச்சும் ஒரு பொருளை கீழே போட போகிறீங்க அப்படின்னா ஏதாச்சும் ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு போடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாஸ்க்கை கலட்டினாலும் யாருக்கும் உங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இப்போ கீழே வந்துட்டு காயின் எடுத்துருவோம் கைஸ். அதுக்கப்புறம் ட்விஸ்ட்டே என்னமோ சொல்லிகிட்டு இருந்தியே அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ட்விஸ்ட்டே இப்போ தாங்க ஆரம்பிக்க போகுது. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சந்தோஷமாக பெயிண்டிங் எடுத்தோம்னா டோரு லாக்னு இருந்துச்சு. வேகமாக ஸ்லெண்டர்னா மாஸ்க் எடுத்துட்டாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவனுங்க என்னை பார்த்துட்டாங்க. அதனால் நான் கீழே வந்துட்டு மாஸ்க்கை கழட்டிட்டேங்க. இல்லைன்னா அப்புறம் நான் மாஸ்க் போட்டு பார்த்தா நம்ம மண்டேல ஒன்று போட்டுருவானுங்க. அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கு அப்புறமா எப்படியோ கஷ்டப்பட்டு மேலே வந்துட்டேங்க. மேலே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. அது என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு லாக் இருக்குங்க. இதை நம்ம எடுக்கணும் அப்படின்னா நமக்கு அயன் டிஸ்க்கு இல்லைன்னா அயன் காகு தேவைப்படுது. சரி ரைட்டு அந்த அயன் காகு அங்கே தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேகமாக போனேங்க. போய் அந்த அயன் காகு எடுத்துடலான்னு வேகமாக போனேன். சாம்பார் ஆப்பு எனக்கு கொஞ்சம் அங்கே சொல்லு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? டேய் என் மூளை கட்டப்பல, என் முட்டாப்பல, என் மக்கட்ட டேய் ஒன்னாலடா. நமக்கு என்னதான் பிரச்சனை இருந்தாலும் இவங்க ஒருத்தங்க ஆடை போட்டு சாவடிப்பாங்க. நானே டிப்ரெஷனில் இருந்தேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டோமே அப்படின்னு. அந்த படுபாவி பயிலுங்க இந்த ரூமில் போய் அடைச்சிட்டாங்க. ஏன்னா இந்த கூண்டில் அடைச்சா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, எப்படியோ மேனேஜ் பண்ணி எடுத்துடுவேன். இங்கே போய் அடைச்சிட்டானுங்க. நான் இப்போ என்னதான் பண்ண போகிறேனோ. சரி கடைசி வரைக்கும் நம்பிக்கையை விடக்கூடாது. இப்போ இங்கேருந்து மெதுவாக குதிச்சுட்டு நம்ம வந்து அட பாஃபிக்கலாம் குதிக்கத்திலே வெளுத்து போச்சா அவ்வளோதாங்க. நமக்கு நாம தான் நினைக்கிறேன். சரி ட்ரை பண்ணுவோம். இப்போ இங்கே ஓப்பன் பண்ணிட்டு நம்ம போவோம்.
யாரும் பாத்திரக்கூடாதுங்க. ஐயோ தெய்வமே, யாரும் என்னைய பாத்திரக்கூடாது. அதோட பாவிகளை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஏதோ ஒரு நாய் பாத்துருச்சுங்க. எந்த நாய் தெரியலையே. டே விட்டுருடே. டே மொட்டையா சொட்டையா பாபா கப்பா என்னை விட்டுருடாடே. நான் பாவடா. அட மொட்டை போல சவுனி. அட பாவி. அப்படின்னா உங்க ஹீரோ தோத்துட்டானா? தோத்துட்டான். அடுத்து என்ன பண்ண போறான் உங்க ஹீரோ? இல்ல கிவ் அப்? காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். வாட் டு யூ மீன்?